குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க என்ன மாதிரியான ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? பொதுவாக 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனலைசிங் கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எது எப்போ வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். 2 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது கை கொடுக்குமா, இல்லை அவங்க தள்ளி இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா சார்? வாங்கி வச்சாங்கன்னா அது ஏன்டா நான் வாங்கும்போது மட்டும் கம்மியாகுதுங்கிற இவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வாங்கும்போது அது விலை கம்மியாயிட்டே வரும், நஷ்டத்துக்கு விற்பாங்க. இந்த 4ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றது சிறப்பானதாக அமையுமா சார்? இவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் இவங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதை விட இவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா கிளிக் ஆகும். 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை ஷேர் ட்ரேடிங் பக்கம் போகாமல் இருப்பது நல்லது. 9 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இவர்கள் லாங் டேர்முக்கு மட்டும்தான் செட் ஆவாங்க. ஷார்ட் டேர்முக்கு 4ஆம் எண்காரர்கள் மாதிரி செட் ஆக மாட்டாங்க. நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னா அந்த ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா என்ன ஒரு சீக்ரெட் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுவீங்க சார்? குறிப்பாக எந்த எண்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ராசியின்படி அன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக இருந்தால் அவங்க அன்னைக்கு ஷேர் ட்ரேடிங். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை தொடவே கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பதிவுகளில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய நுணுக்கமான விஷயங்களில் நியூமராலஜி கூட சேர்த்து சொல்லியிருக்கீங்க சார். அந்த வகையில் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க என்ன மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பக்கமே போகக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு வேணும் சார். அதில் 1ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு விஷயமா அமையும்? கை கொடுக்குமா, இல்லை கையை வேண்டாம் ரொம்ப கையை பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அமையுமா சார்? பொதுவாக 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனலைசிங் கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எது எப்போ வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். அவங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம்னா, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஷேர் ட்ரேடிங் அனலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரோக்கர் கமிஷன் எடுத்துக்கிட்டு இப்போ வாங்கலாம் இப்போ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் இவங்களுக்கு வாங்கினாலும் லாபம் விற்றாலும் லாபங்கிற மாதிரி ஒரு இடத்துல அவங்க இருக்கணும். இவர்களே நேரடியாக ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயம் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இது ப்ராக்டிக்கலாகவே இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கொண்டு இருப்பவர்களுக்கே புரியும். 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள் தான் இது மாதிரி விஷயங்களில் டைரெக்டாக அடிபடுவாங்க. அவங்க எதிர்பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது நடக்கும். இவர்களுக்குன்னு ஒரு விஷயம் எடுத்து வச்சு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது அப்படியே அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுணும். இதை தாண்டி அவங்களுடைய ஆர்வத்தின் பேரில் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் ரொம்ப லாங் ஹோல்டிங்காக வாங்குகிறேன் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற தேதி 1, 10, 19 ஆகிய தேதிகளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். 28 கூட தேர்ந்தெடுக்கக்கூடாது. 1, 10, 19 இந்த தேதிகளில் அவங்க ஷேர் வாங்கி வைக்கலாம். அதையும் உடனடியாக அது விலை ஏறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப லாங் டேர்மாக அவங்க ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் அது அவங்களுக்கு கை கொடுக்கும். இடையிலேயே அதை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் வந்துடும். கையில் இருக்கிறத அவங்க ஹோல்டு பண்ணதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த 1ஆம் எண்காரர்களுக்கு தான் நேரடியாக வருது நாங்கள் பார்த்தது வரைக்கும். ஸோ முடிந்தவரை இவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக ஷேர் ட்ரேடிங்கில் அவங்க ஏர்ன் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டான விஷயம். அப்படியே அவங்க வாங்கினாலும் அதை லாங் ஹோல்டிங்காக வாங்கிக்கிறது பெஸ்ட்டான விஷயம். ஓகே சார். 2 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது கை கொடுக்குமா, இல்லை அவங்க தள்ளி இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா சார்? 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவருமே சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். எப்படி அது வளர்ந்து தேயுமோ, சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய தன்மையில் இருக்கோ, இவங்களும் வாங்கி வச்சாங்கன்னா
அது ஏன்டா நான் வாங்கும்போது மட்டும் கம்மியாகுதுங்கிற இவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வாங்கும்போது அது விலை கம்மியாயிட்டே வரும். நஷ்டத்துக்கு விற்பாங்க. விற்றதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் சல்லுன்னு மேலே ஏறும். இவர்களை பொறுத்த அளவுக்கு ஷேர் ட்ரேடிங் பக்கம் போகாமல் இருப்பதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மைண்ட் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து வீட்டில் யாராச்சும் பெரியவங்க ஆலோசனையின் பேரில் வாங்கினா கூட தாம் பேரில் வாங்காமல் தன்னுடைய குழந்தைகள் பேர்லேயோ அல்லது மனைவியின் பேர்லேயோ கணவன் பேர்லேயோ அந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த தேதியில் இருக்கிறவங்க அதையும் வாங்கி வச்சுட்டு டோட்டலாக அதை ஒரு லாங் ஹோல்டிங்காக வச்சாங்கன்னா மட்டும்தான் அது இவங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஸோ இவர்கள் வந்து ஷேர் ட்ரேடிங் பக்கம் போகாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் இவங்க ஷேர் ட்ரேடிங்கில் எதுவுமே வாங்கவே கூடாது. ஏன்னா சந்திரன் வந்து அவங்க மைண்டை வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு புத்திம்பாங்க. அந்த குரங்குக்கு கொஞ்சம் சரக்கையும் ஊற்றி விட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய நிலை வந்து அந்த சந்திராஷ்டம தினங்களில். அன்றைக்கி அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும். பெரிய அளவுக்கு அடி விழும் அவங்களுக்கு. இந்த ஒரே இரவில் ஷேர் ட்ரேடிங்கில் பல கோடி ரூபாய் நஷ்டப்படுறவங்களாம் அப்படி தான் மாட்டுவாங்க, இரண்டாம் மீன்காரர்கள்லாம். ஸோ இவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷேர் ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. அப்படி வாங்கினாங்கன்னா லாங் ஹோல்டிங்காக வாங்கணும். சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களில் வாங்கணும். 3ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பண்ணலாமா கூடாதா சார்? தாராளமாக பண்ணலாம். 1, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம். அவர்களுக்கு வந்து நல்லாவும் கை கொடுக்கும். ஏன்னா வந்து ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காதவர்கள் இவர்கள். கொஞ்சம் நிதானிச்ச முடிவெடுப்பாங்க, நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லாங் ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறதுக்கு ஆர்கானிக்காகவே தயாராகிருப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து இந்த 3ஆம் எண்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 வரக்கூடிய தேதிகளில் மட்டும் ஷேர் வாங்கக்கூடாது. மற்றபடி இவர்களுக்கு ஷேர் ட்ரேடிங்கிறது கை கொடுக்கும், வாங்கலாம். ஓகே சார். இந்த 4ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்றது சிறப்பானதாக அமையுமா சார்? 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஷேர் வாங்கி அவங்களால ஹோல்டே பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதுக்காக நஷ்டம் வந்துருங்கிறது கிடையாது. இவர்கள் தான் வந்து அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு இவர்கள் தான் சரியான நபர்கள். இவங்க வந்து தாராளமாக பண்ணலாம். ஆனால் இவங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதை விட இவங்க வந்து ஆலோசனை சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா கிளிக் ஆகும். இவங்க மற்றவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணாங்கன்னு வைங்க. ஷேர் ட்ரேடிங்கில் ஷேரில் இவங்க சம்பாதிப்பதை காட்டிலும் 10 மடங்கு அதிகப்படியாக ஆலோசனை சொல்வதன் மூலமாக அனலிஸ்டாக அவங்க சம்பாதிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பார்க்குறதுக்கு அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கான பொறுமை வந்து இவங்களுக்கு அதிகம் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்ணி வாங்கி வச்சாங்கன்னா அதை இவங்களால் வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண முடியாத சூழ்நிலை உடனே வந்து கொடுத்துட்டு அதன் மூலமாக சின்ன லாபம் பார்ப்பாங்க. அனலிஸ்டாக இருந்து மற்றவங்களை கைட் பண்ணாங்கன்னா பெரிய லாபங்கள் பார்ப்பாங்க. இவர்கள் வந்து 8, 17, 26 தேதிகளில் எந்த ஷேருமே வாங்கக்கூடாது. ஷேர் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. பெரிய நஷ்டங்களே அன்றைய தினம் அவங்க பார்த்துருவாங்க. ஓகே சார். 5 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு வந்து ட்ரேடிங் இல்லை ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது சார்? 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தாராளமாக பண்ணலாம். ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம். நிறைய வந்து இந்த நிஃப்டின்லாம் சொல்லுவாங்க, பெரிய ரிஸ்கே இல்லாத கண்டிப்பாக இந்த செக்டார்ஸ் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய குரூப்பாக இருக்கிற அந்த மாதிரி ப்ளூ சிப்பில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்க வந்து லாபங்கள் பார்ப்பாங்க. உடனே இப்போ இந்த 4ஆம் எண்காரர்கள் மாதிரி உடனே கைமாற்றி விட்டால் அந்த எண்காரர்களுக்காச்சும் ஓரளவு லாபம் வந்துச்சு. 5ஆம் எண்காரர்களுக்கு அந்த மாதிரி லாபம் வராது. ஸோ ரொம்ப சேஃபான கேமாக விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக 5ஆம் எண்காரர்களுக்கு ஷேர் ட்ரேடிங்கில் அதுவும் பிஸ்னஸ் செக்டார் டைப்பில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நிச்சயம் வந்து நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கை கொடுக்குமா சார், இல்லை கொஞ்சம் பாதகம் ஏற்படுத்துமா சார்? இல்லை, 6ஆம் எண்காரர்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம். 6, 15, 24 இவர்கள் வந்து நல்ல ஆலோசகர்களாகவே இருப்பாங்க. பெரிய ஷேர் ட்ரேடிங் அனலிஸ்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரொஃபஷனை கையில் எடுத்துருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. 6, 15, 24 தேதிகள் ஒன்று தேதிகளாக இருக்கும் அல்லது அவங்க பேர்களில் இந்த 6ஆம் எண் சம்மந்தப்பட்டிருக்கும். அவர்களுக்கு வந்து நல்ல அனலைசிங் ஸ்கில் இருக்கும்.
டிப்ளமேட்டிக்காக முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து தாராளமாக அவங்க பண்ணலாம். குறிப்பாக அவர்கள் வந்து 3, 12, 21, 30 தேதிகளில் ஷேர் ட்ரேடிங் பண்ணாமல் இருப்பது நல்லது. அந்த தேதிகளை விட்டுட்டு மற்ற தேதிகளில் அவங்க வாங்கி விற்கலாம். நல்லவே அவங்களுக்கு பலன் தரும். முக்கியமாக ஆலோசகராகவும் இருக்கலாம். நல்ல பணம் தரும். 7ஆம் தேதி கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து பண்ணலாமா இல்லை கூடாதா சார்? 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை ஷேர் ட்ரேடிங் பக்கம் போகாமல் இருப்பது நல்லது. நான் 2ஆம் எண்காரர்களுக்கு சொன்னது மாதிரி தான். ஏன்னா இவங்க வந்து 2ஆம் எண்ணினுடைய தன்மையை நிறைய வெளிப்படுத்துவாங்க. தனக்குன்னு வரும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. வாங்கி வச்சா கரெக்டாக இவங்க வாங்கும்போது தான் ஷேருடைய விலை இறங்கும். இம்மிடியேட்டாக அது விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சப்போஸ் இவங்க வாங்கி வச்ச ஷேர் வந்து விலை கூடவும் இல்லை குறையவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால அதை ஹோல்டே பண்ண முடியாது. இம்மிடியேட்டாக விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் போகாமல் இருப்பது தான் நல்லது. அவங்க வந்து இந்த ஷேர் ட்ரேடிங்க்கு சரியான ஒரு இடத்துல இல்லை. ஆமாம், சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஓகே சார். 8ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்தவங்களுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா கூடாதா சார்? 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் வருவாங்க. இவர்கள் தாராளமாக பண்ணலாம், ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் தவிர்க்க வேண்டிய தேதிகள் அவர்களுடைய பிறந்த தேதிகளிலே வரக்கூடிய நாட்களில் அவங்க வந்து 35 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியில் வாங்க வேண்டாம். 40 வயதை கடந்தவர்கள் அந்த தேதியில் வாங்கலாம். ஸோ இடைப்பட்டவர்கள் வந்து 2 விதமாகவும் வாங்கலாம். 4 வரக்கூடிய தேதிகளையும் வாங்கலாம், 8 வரக்கூடிய தேதிகளையும் வாங்கலாம். மற்றபடி இவர்கள் வந்து ஷேர் ட்ரேடிங் மூலமாக நல்ல இன்கம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆலோசனை சொல்வதன் மூலமாகவும் இவங்க வந்து ஷேர் ட்ரேடிங் நல்லா பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 8, 17, 26 தேதிகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணாங்கன்னா அதுலேருந்து லாபங்கள் எடுப்பாங்க. இல்லைன்னா பெரிய நஷ்டங்களை அவங்க சந்திச்சிருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே சார். 9 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இல்லை பாதகம் விளைவிக்குமா சார்? செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் 2 விதமாகவும் இருப்பாங்க. நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க, புத்திசாலித்தனமாக வந்து வாங்குவாங்க. ஆனால் இவர்கள் வந்து லாங் டேர்முக்கு மட்டும்தான் செட் ஆவாங்க. ஷார்ட் டேர்முக்கு 4ஆம் எண்காரர்கள் மாதிரி செட் ஆக மாட்டாங்க. ஸோ நிறையா வாங்கி வச்சு அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் ஒரு 5 வருடங்கள் கழித்தோ 7 வருடங்கள் கழித்தோ இவர்கள் வாங்கிய ஷேர் வந்து அப்படியே 100 பங்கு லாபங்களை தந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க தன்னையை வந்து அவங்க வச்சுக்கணும். இவர்கள் தவிர்க்க வேண்டிய தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே 8, 17, 26 தேதிகளில் இவங்க ஷேர் ட்ரேடிங் உள்ளார போகவே கூடாது. அன்றைய தினமும் ஷேர் மார்க்கெட் இருக்க தான் செய்யும். பட் அந்த தேதிகள் அவங்க வாங்கும்போது நிறைய அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த தேதிகளை அவங்க தவிர்த்துக்கணும். ஓகே சார். இப்போ வந்து எந்தெந்த நம்பரில் பிறந்தவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ட்ரேடிங் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டீங்க சார். இப்போ ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சில நம்பர்ஸ்க்கு, அப்படி இருக்கிறவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு பண்ணேன் அப்படின்னா அந்த ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா என்ன ஒரு சீக்ரெட் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேஸ்டி டிசிஷன்பாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலையை மனதளவிலையும் சூழ்நிலைகள் அளவிலையும் அவங்கள உருவாக்கிக்கணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீட்டில் ஏதாச்சும் ஒரு டென்ஷனில் சண்டை போட்டுட்டு ஒருத்தவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் ஷேர் ட்ரேடிங்கும் பண்ணுறாங்கன்னா அது எந்த எண்காரர்களாக இருந்தாலுமே பலன் தராது அந்த டிசிஷன். ஏன்னா ஷேர் ட்ரேடிங்கிறதெல்லாம் வந்து சமயத்தில் அது கத்தி மேல் நடக்கிற மாதிரி கூட ஆகிடும். இப்போ நல்லா ஏறும்னு சொல்லிட்டு வாங்குகிற நேரத்தில் அங்கே ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகும்போதே ஷேர்லாம் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹேஸ்டி டிசிஷனுங்கிறத எடுக்காமல் இருக்கணும்னா மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அவங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணணும். குறிப்பாக எந்த எண்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ராசியின்படி அன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக இருந்தால் அவங்க அன்றைக்கி ஷேர் ட்ரேடிங் பண்ணாமல் இருப்பது நல்லது. இவங்க வந்து மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா தனக்கு அவங்க எடுத்துக்கிற டிசிஷனும் பலன் கொடுக்காது. அந்த சந்திராஷ்டம தினங்களில் மற்றவங்களுக்கு அவங்க வந்து சொல்கிற ஆலோசனைகளும் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது 2 விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக சார். அந்த 1லேருந்து 9 கூட்டு எண்களில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரேடிங் பண்ணலாம் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனித்து பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.